பாதாள சாக்கடை பத்தி இங்க எல்லாரும் பேசினாங்க, நீங்க எல்லாம் கேட்டீங்க. அதிகாரிகளினுடைய கீழ்த்தரமான நடவடிக்கை அரசியல்வாதியை விட 10 மடங்கு 100 மடங்கு கொள்ளையடிப்பது அரசு அதிகாரிகள். மாவட்ட ஆட்சியாளர் இருந்து அடியில் இருக்கின்ற பியூன் வரைக்கும் எல்லா நிர்வாகமும் சீர்குலைந்து போயிருக்கின்ற மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். எம்எல்ஏவோ நகர்மன்ற தலைவரோ இதற்கெல்லாம் அவர் என்ன கமிஷன் தருகிறாரோ அதை 2 மடங்கு ஆக்கி எனக்கு 10 ரூபா தெரியா இல்ல 20 ரூபா தெரியா என்ற அந்த வாங்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். மக்களுக்கு என்ன செய்வது என்று யாருக்கும் எந்த நலனும் இல்லை. இது இந்த மயிலாடுதுறையிலே நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியான இந்த ஆர்ப்பாட்டம் முதல் படியாக உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாதாள சாக்கடை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு 49 கோடி ரூபாய் செலவு செய்து அதை பாதாள சாக்கடையாக விரிவுபடுத்தினார்கள். அதன் பிறகு யாரு ஒப்பந்தம் எடுத்தார்களோ அவர்கள் 5 ஆண்டுகள் நிர்வாகம் செய்யப்பட்டது. அந்த 5 ஆண்டுகள் சரியாகவே இருந்தது. எங்கே சரியில்லை, எங்கே சரியில்லாமல் ஆக்கப்பட்டது என்று சொன்னால், அதன் பிறகு நகராட்சியிலே இந்த பணிகளை ஒப்படைத்தார்கள். அன்று முதல்தான் என்று இந்த நகர பாதாள சாக்கடை நிர்வாகம் தனிப்பட்ட முறையிலே ஆட்சியாளர்களிடம் அதிகாரிகளிடம் சென்றதோ அன்று முதல் இன்று வரை அது மக்களுக்கான மக்கள் விரோத சக்தியாக இருக்கிறது. அதே போல இப்போது 51 கோடி ரூபாய்க்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம் ஒன்று வந்திருக்கிறது. இந்த புதிய பாதாள சாக்கடை திட்டம் என்பது என்னன்னா, வர இருக்கின்ற நாளைகளிலே வார்டுகளை விரிவாக்கப்பட இருக்கிறது. அந்த விரிவாக்கம் பண்ண இருக்கின்ற கிராமம் புறங்களையும் சேர்ந்து எந்தெந்த வார்டுகளை எடுக்கிறார்களோ அந்தந்த வார்டுகளில் இருந்து பாதாள சாக்கடை இங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த 51 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை ஏலம் எடுத்த இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அதிலே 51 கோடி ரூபாயிலே பாதி மீட்டர்கள், அதாவது 3இல் 1 பங்கு வேலை செய்து முடித்த வேலைக்கு 51 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். ஆக வேலை செய்யாமையே டெண்டர் விடாமையே 20 கோடி ரூபாயை கணக்கிலே அதிகாரிகளும் ஆட்சியாளரும் எடுத்து விட்டார்கள். இதுதான் பாதாள சாக்கடை நிலைமை. இதற்கு பாதாள சாக்கடை செந்தில் சொன்னது போல இது இங்கே நடத்துவது அல்ல. பாதாள சாக்கடை எங்கே ஆறுபாதி செந்தில் சொன்னால் ஆறுபாதியில நாம் ஒன்றாக கூடுவோம். அங்க எல்லா அதிகாரியும் அங்க மாவட்ட கலைஞத்தை அங்க வர வைக்கணும். அந்த வர வைக்கக்கூடிய சக்தி பாட்டாள மக்கள் கட்சி தவிர வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. அடுத்தது மருத்துவமனை என்பது மிக கேவலமான ஒன்று. இந்த அரசு மருத்துவமனை, அதுவும் மாவட்ட தலைமை மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை. இன்னும் குறிப்பாக சொன்னால் இருதய மருத்துவர் இல்லை, மூளை வளர்ச்சிக்கு உள்ளான மருத்துவர்கள் இல்லை, நரம்பியல் துறையினுடைய மருத்துவர் இல்லை. இது எதுவுமே இல்லாத ஒரு மாவட்ட நிர்வாகத்தினுடைய மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை நம்ம மயிலாடுதுறை மருத்துவமனை. இதற்கு இப்பொழுது யாரு பொறுப்பாளர்னா மாவட்ட கலைஞர் தான். அடுத்தது புதிய பஸ் நிலையம். புதிய பஸ் நிலையம் என்று சொன்னால், ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டுவதற்கும் கட்டினதும் புதிய பஸ் நிலையம் கட்டினதும் ஒரே ஒப்பந்தக்காரன். அவன் 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி 2 வருஷம் திறப்புலாகி 2 வருஷம் நடைமுறையில் இருக்கிறது மாவட்ட கல்வி மாவட்ட அலுவலகம். ஆனால் 5 வருடமாக ஒரு 20 வழித்தடங்களை மட்டும் செய்யறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் சொன்னது என்னவென்று சொன்னால், தரமற்ற வேலை நடந்திருக்கிறது. இது பஸ் நிலையத்தின் அற்படைய ஒண்ணுமே உருப்படாது என்று ஓப்பனாக அந்த பதிவை செய்து கொண்டு சென்றார்கள். அது யார் மேலையும் நடவடிக்கை இல்லை. ஆனாலும் இன்று வரை இந்த நிமிடம் வரை அங்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவமனைகளிலே அரசு மருத்துவமனை மட்டுமல்ல, நீங்க மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா எவனுக்காச்சும் 1 மணிக்கு மேல நெஞ்சு வலி வந்துட்டு அப்படின்னா
இங்க எவனும் பார்க்கறதுக்கு யோகியதையே இல்ல. தனியார் மருத்துவமனையும் சார்ந்த டாக்டர் மருத்துவர்களையும் இந்த தனியார் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் எல்லாம் ஒரு முறை நாம் கண்டித்து நாம் பாட்டாளி மக்களுக்கு போராட்டம் நடத்த வேண்டும். தனியார் மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனைகளும் மிக கேவலமாக இருக்கிறது. இதையும் மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தனியார் பள்ளிகள், தனியார் ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூல் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. தனியார் பள்ளிகளிலே மயிலாடுதுறையிலே குறிப்பாக 10 பள்ளிகள் பெரிய பள்ளியாக இருந்தாலும் கூட அதில் ஒன்று கூட யோக்கியமாக இல்லை. இந்த தனியார் பள்ளிகளில் மிக கேவலமாக மிக கொள்ளடிக்கிறது யார் என்று சொன்னால், உலகிலேயே இந்த தமிழ்நாட்டிலே அதிக கொள்ளையடிப்பது கல்வித்துறையிலே. அதிலும் மயிலாடுதுறை இயங்கக்கூடிய அத்தனை கல்வித்துறை கல்வி நிறுவனங்களும் கொள்ளையடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அழகு ஜோதி என்ற ஒரு பள்ளி கடந்த 18 ஆண்டுகளிலே 300 கோடி ரூபாய் கொள்ளையடித்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அழகு ஜோதி 250 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் கொள்ளையடித்து இருக்கிறது. இதை அடுத்த வாரம் மாவட்ட செயலாளர் மூலம் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த மார்ச் மாதம் முதல் வாரத்திலே தனியார் பள்ளிகளின் நிலையை பற்றி விளக்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு துறையும் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அப்பதான் உங்களுக்கு புரியும். இன்னொன்று நான் சொல்கின்றேன், சாராயம் விற்பதற்கும் டாஸ்மாக் சட்டவிரோதமான செயல்களை செய்வதற்கும் யார் காரணம் என்று சொன்னால் நம்முடைய காவல்துறை தான். அதிலும் குறிப்பாக கண்காணிப்பாளர்களுடைய துணையோடுதான் இங்கே கஞ்சா விற்கிறது என்று சொல்கின்றார்கள். அந்த எஸ்பி முதற்கொண்டு கீழே இருக்கின்ற காவல்துறையின் அத்தனை பேரும் தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும்.